அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முலாஹலத்து நஹ்வியா 9ஆம் புக்கில் இலக்கண குறிப்புகள். லமீர் முத்தசில் லமீர் முன்ஃபசில் சேர்ந்த லமீர், முன்ஃபசில்னா பிரிந்த லமீர், முத்தசில்னா சேர்ந்த லமீர். முத்தசில்னா சேர்ந்ததுன்னு அப்படின்னு அர்த்தம். லமீர் ஆயிரத்துக்கு கிஸ்மான் 2 வகைப்படும். ஒன்றாவது முன்ஃபசில், அடுத்தது முத்தசில், ரெண்டாவது முத்தசிலாக இருக்கும். முன்ஃபசில் ஆயிரது மிஸ்லு அன என்பதை போலவாக இருக்கும். முத்தசில் ஆயிரது மிஸ்லு ஹா என்பதை போலவாக இருக்கும். ஃபி யௌபுதுஹு யௌபுதுல என்பதில் உள்ள ஹாவை போலவாக இருக்கும். அம்சிலா லமீர் முன்ஃபசில் உதாரணம். ஹுவா ஹுமாஹும் ஹியா ஹுமாஹுன் அன்த அன்தும் அன்தும் அன்தி அன்தும் அன்துன அன நஹுனு இய்யாஹு இய்யாஹுமா இய்யாஹும் இய்யாஹா இய்யாஹுமா இய்யாஹுன்ன இய்யாக்க இய்யாக்குமா இய்யாக்கும் இய்யாக்கி இய்யாக்குமா இய்யாக்குன்ன இய்யாய இய்யானா. இது எல்லாம் மனப்பாடம் பண்ணது தான். இது முன்ஃபசில் பிரிந்த லமீர்கள் தனியாக யூஸ் பண்ணலாம், முப்ததா பயன்படுத்தலாம். முத்தசில்னா சேர்ந்த லமீர், அது முப்ததா பயன்படுத்த முடியாது, மஃபூலாக இருக்கும். இல்லாட்டி பாலோட சேர்ந்தால் மஃபூலாக இருக்கும், இஸ்மோட சேர்ந்தால் முலாஃபிலையாக இருக்கும். அடுத்து ஹாவுல் கைபா தேர்ட் பர்சனோட ஹாவை போல். கைபத்துன்னு என்ன? தேர்ட் பர்சன். எதா ஹூ அவனுடைய 2 கை. அப்போ இந்த ஹூ லமீர், அது ஒரு லமீர், சேர்ந்த லமீர். காஃபுல் ஹிதாபி செகண்ட் பர்சனுடைய காஃபை போல். இந்த ரப்பு இந்த லமீர் முத்தசில், தனியாக பயன்படுத்த முடியாது, அதனால் முத்தசில். யாவுல் முத்தகல்லிமுடைய யாவை போல். இந்த கடைசியில் உஸ்தாதி என்னுடைய ஆசிரியர், இந்த யா லமீர் முத்தசில். அலிஃப் தஹபால் அலிஃப் லமீர், அது ஒரு லமீர் முத்தசில். வாவு காலு அருள வாவு முத்தசிலான லமீர், தனியாக பயன்படுத்த முடியாது. நூனு ஜலசனால் உள்ள நூனு. அவசனத்தில் உள்ள இந்த தா. அன்ஃபிக்கியில் உள்ள யா, இது அமுரு. அப்போ அன்ஃபிக்கி நீ ஒரு பெண் இல்லையே, யா அன்ஃபிக்கி நீ ஒரு பெண் செலவு செய். அப்போ அந்த யா அவசனத்த அழகுபடுத்தினாய். ஜலசனா உட்கார்ந்தோம். அப்போ ஃபேலுக்கு பின்னாடி வந்தால் மஃபூல்னு சொன்னேன், ஆனால் இங்கே தப்பு, காலுள்ள ஃபாயில். அப்போ இந்த வாவு அது ஒரு லமீர். ஓகே, அந்த இதை மாற்றிக்கிங்க. தஹபால் உள்ள அலீஃபு. ஓகே, தத்ரீபாத் பயிற்சிகள். நக்கரவை படிப்போம். ஆசை ஐசு ஹசா யகுசா இத்தகி இத்தகா எத்தகி ஹவா யஹ்வி. ஆசை வாழ்ந்தான், ஹஸ்ஸே பயந்தான். இந்த புக்கை பார்த்து அர்த்தம் எழுதிங்க. இத்தகா அஞ்சினான், ஹவா சுருட்டினான். படிப்போம், படிக்க தான் சொல்லியிருக்காங்க, சருஃபு மாதிரி. நக்துபு எழுதுவோம், பொருளை எழுதுவோம். இல்லை புக்கிலே இருக்கும், நடத்தின பாடத்திலே கனவு மனநிறைவு இதெல்லாம் அர்த்தம். காணி மனநிறைவாக இருக்கக்கூடியவன் இசுஃபாயில். அடுத்த ஹிர்சுன்னு ஆசை, தமுன்னு ஆசை தான். ஹமீதுனா புகழ், புக்கிலேப்பா இருக்கும், எல்லாம் பார்த்து எழுதிங்க. கோடிட்டடமும் புக்கை பார்த்தாடைய ஒரு அந்த பைத்து எழுதிங்க. இந்த நஸ்ரகுல் பொருளை விவரிப்போம். முய்யீதுன் இதுக்கு அர்த்தம் சொல்லியாச்சு, புக்கை பார்த்து எழுதிங்க. வாஜிபுல் மஞ்சிலி வீட்டுப்பாடம் என்ன கொடுத்துருக்காங்க. நஸ்தகரிஜு வெளிப்படுத்துவோம். லமாயிர் லமீர் முன்ஃபசிலி முத்தசிலி கீழ்கண்ட வாசகத்திலிருந்து லமீர் முன்ஃபசிலியும் முத்தசிலியும் வெளிப்படுத்துவோம். நகுனு நாங்கள் முஸ்லீம்கள். ஆமன்னா ஈமான் கொண்டோம், பில்லாஹி அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டோம். வஹும் அவர்கள் காஃபிர்கள் கத்தபு பொய்ப்படுத்தினார், பில்லாஹி அல்லாஹ்வை பொய்ப்படுத்தினார்கள். வபி ரசூலி அவனுடைய ரசூல்மார்களை பொய்ப்படுத்தினார்கள். ரப்பி என்னுடைய இறைவா நஜ்ஜீனி எங்களை காப்பாற்று, மின் கலபிக்க உங்களுடைய கோபத்திலிருந்து எங்களை காப்பாற்று, அதாபில் ஜஹீம் நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்று. நகுனு முன்ஃபசிலான லமீர், ஆமன்னா முத்தசிலான லமீர், வஹும் முன்ஃபசிலான லமீர், கத்தபூர் உள்ள வாவு முன்ஃபசிலான லமீர். இந்த ரசூலிஹி முத்தசிலான லமீர், நஜ்ஜீனி முத்தசிலான லமீர். அதை பார்த்து அப்படியே எழுதிக்கிங்க. கலபிக்க அவனுடைய கோபத்தை விட்டும். அப்போ முத்தசிலான லமீர். ஓகேவா, அப்படியே எடுத்து அடிக்கோடி விட்டுருங்க. அடுத்தது ஹதத்து சாலிசத்து 3வது பாடம். அசலாத்துல் ஹாசியத்து
பயபக்தியான தொழுகை. கான அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகிவிட்டார்கள். தவீல சுஜூதி, தவீல நீண்ட, சுஜூனா நீண்ட சுஜி செய்பவர்களாக. சதீதல் ஹுஷூஇ கடுமையான பயபக்தி உடையவர்களாக ஆகிவிட்டார்கள். இப்போ கான மேலும் ஆகிவிட்டார்கள். இதா சஜிதா செய்தால் ஆகிவிட்டது. இதா சஜிதா செய்தால் வக்கத் உட்காரும் அலா லஹுரி அவருடைய முதுகின் மீது அசாஃபிரு சிட்டுக்குருவி உட்காரும். வக்காத்து ஃபேலு அசாஃபிரு ஃபாயிலு தூளி சுஜூதிகி அவருடைய நீண்ட சஜிதாவின் காரணத்தினால். அப்போ இதா சஜித வக்கத் அலா லஹுரி அசாஃபிரு தூளி சுஜூதிகி. ஓகே, அப்போ இந்த கானவுக்கு அது எப்படி யாராக வைக்கிறது, அதை கொஞ்சம் யோசிக்கணும். அவர்கள் சஜிதா செய்தால் அவர் மீது சிட்டுக்குருவி உட்காரக்கூடியதாக ஆகிவிட்டது. அடுத்து கான யௌமன் ஆகிவிட்டார்கள். யௌமன் ஒரு நாள் சொல்லி தொழக்கூடியவர்களாக. இப்போ சக்கத்தத்து விழுந்து விட்டது. ஹையத்து அவருடைய பாம்பு விழக்கூடிய ஆகிவிட்டது. மின்ன சக்குஃபி அது முகட்டிலிருந்து, அதாவது வீட்டிலேருந்து அப்படி வீட்டோட முகட்டிலேருந்து பாம்பு விழக்கூடியதாக ஆகிவிட்டது. இப்போ தவ்வகத்து சுற்றி கொண்டது. அலா பத்தனி இப்னிகி ஹாசிம் அவருடைய மகன் ஆசிமுடைய வயிற்றை அது சுற்றி கொண்டது. இப்போ மேலேருந்து பாம்பு கீழே விழுந்து அந்த பாம்பு அவருடைய மகன் ஹாசிம் அவர்களை ரலியல்லாஹு சுற்றி கொண்டது. இப்போ சரகத்தின் சூத்து பெண்கள் கூச்சலிட்டார்கள். அப்போ இங்கும் அங்குமாக ஓடினார்கள். ஃபாயில் அகுல் மஞ்சிலி வீட்டில் உடையவர்கள் இங்கும் அங்குமாக ஓடினார்கள். கத்தலு அவர்கள் கொண்டார்கள். ஹையத்தை பாம்பை கொண்டார்கள். சலிமர் வலது சிறுவன் தப்பித்தான். ஃபாலு அவர்கள் செய்தார்கள். ஹாதா இதை குல்லகு அனைத்தையும், இது அனைத்தையும் அவர்கள் செய்தார்கள். அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ ஃபி ஸலாத்தி தொழுகையில் இருக்கும் பொழுது லம் யல்தஃபித் அவரை திரும்பி பார்க்கவில்லை. அப்போ அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையில் இருக்கும் பொழுது இதை அவர்கள் செய்தார்கள். ஆனால் அவர் திரும்பி பார்க்கவில்லை. வலா தரா அறியவும் இல்லை. பிமா ஜரா என்ன நடந்தது என்று. பிமா ஒன்றை கொண்டு ஜரா அது நடந்தது அப்படின்னா வலா தரா அறியவில்லை. பிமா ஜரா நடந்த ஒன்று அவர்கள் அறியவில்லை. ஹத்தா எந்த அளவுக்கு என்றால் சல்லம அந்த மனிதன் சலாம் கொடுக்கும் வரை. அப்போ சலாம் கொடுக்குறவரெலாம் வீட்டில் நடந்ததே அவங்களுக்கு தெரியலை. அந்த அளவுக்கு தொழுகையில் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ரொம்ப மன ஓர்மையோடு தொழுதுருக்குறாங்க. இப்போ காமல் இமாம் முகமது இப்னு இஸ்மாயில் புகாரி கிதாபில் அந்த இமாம் ரலியல்லாஹு அன்ஹு யுஸல்லி தொழக்கூடிய ஆகிவிட்டார்கள், தொழுதார்கள். ஃபலசாஹு அவரை கொத்திவிட்டது. ஜுன்பூர் குலவி மர்ராத்தின் பல தடவை கொத்திவிட்டது. ஃபலம் எக்குத்தெரிஸ் பிகி அதை அவர்கள் பொருட்படுத்தவில்லை. எக்குத்தெரிசுனா பொருட்படுத்தவில்லை, அதாவது அதை என்ன அது கண்டுக்கலை. வலம் எத்த ஹர்ரிக் அசையவில்லை. ஃபைனகு நிச்சயமாக அவர்கள் யுனாஜி பேசிக்கொண்டிருந்தார்கள். ரப்பஹு தன்னுடைய இறைவனுடன் பேசிக்கொண்டிருந்தார்கள். தன்னுடைய என்ன அர்த்தம் வைக்கலாம், அவருடைய இறைவன் அர்த்தம் வைக்கலாம். அப்போ தன்னுடைய இறைவனுடன் பேசிக்கொண்டிருந்தார்கள் என்று ரப்பஹு அவருடைய இறைவனுடன் பேசிக்கொண்டிருந்தார்கள் ரெண்டுக்காக பொருந்தோம். இதெல்லாம் அர்த்தம் வைக்கிறதுக்கு பயிற்சி. இப்போ லம்மா கலா சலாத் அவருடைய தொழுகை முடித்த பொழுது இஸ்மாயில் புகாரி ரஹமத்துல்லா அவர்கள் அவருடைய தொழுகை முடித்த பொழுது ரலியல்லாஹு ரஹமத்துல்லாஹி ஓகே முடித்த பொழுது சொன்னார்கள், உள்ளுரு பாருங்கள். ஐயு சையின் எந்த வஸ்து ஹாதா இது அல்லது எதுவென்றால் ஆதானி என்னை தொந்தரவு செய்ததே ஃபி சலாத்தி என்னுடைய தொழுகையில். உள்ளுரு பாருங்கள். ஐயு சையன் எந்த வஸ்து என்று பாருங்கள். ஹாதா இது அல்லது எதுவென்றால் ஆதானி என்னை தொந்தரவு செய்ததே ஃபி சலாத்தி என்னுடைய தொழுகையில் என்னை தொந்தரவு செய்ததே அது எதுவென்று பாருங்கள். ஃபைதா அந்த நேரத்தில் ஜின்பூர் அது ஒரு குலவி. கதில் அசாஹு நிச்சயமாக அவரை கொத்திவிட்டது. ஃபி சபத்தி அசர சபத்தின 7 அசரன 10 சேர்த்தா 17 மௌலியன் இடத்துல 17 இடத்துல அது கொத்தி இருந்தது. வக்கது நிச்சயமாக வர்றம வீங்கி போய்விட்டது. மின்தாளிக்கு அதன் காரணத்தினால் ஜசதுகு அவரோட உடம்பு அந்த குலவி கொத்தியதன் காரணத்தினால் 17 இடங்களில் வீங்கி போய்விட்டது. இப்போ கீழே லகு அவரிடம் சொல்லப்பட்டது, கேட்கப்பட்டது, லிம லம் தஹுர்ஜ் நீங்கள் ஏன் வெளியேறவில்லை. லிம ஏன் லம் தஹுர்ஜ் வெளியேறவில்லை. மினசலாத்தி தொழுகையிலிருந்து அவ்வள ஆரம்பத்தில் மாலா சாக உங்களை கொத்திய ஆரம்பத்திலேயே நீங்கள் ஏன் தொழுகையிட்டு வெளியேறவில்லை. கால அவர்கள் சொன்னார்கள், குந்து நான் ஆகியிருந்தேன் ஃபி சூரத்தி ஒரு சூறாவிலே
ஃபஹுபப்து நான் விரும்பினேன், அன் அத்தம்மஹா அன் உத்திம்மஹா அதை நான் பூர்த்தியாக்க விரும்பினேன். அதனால் தொழுகையோட ஆரம்பத்திலேருந்து நான் வெளியேறவில்லை. அந்த வார்த்தை நம்மளால் வச்சுக்கணும். வஹகா அறிவிக்கிறார்கள். இமாம் அப்துல்லா இப்னு யாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஃபி கிதாபிஹி தன்னுடைய கிதாபிலே ரவுலுர் ரியாஹின் என்ற அவர் தன்னுடைய கிதாபிலே அறிவிக்கிறார்கள். அந்நகதின் ஒருவரை பற்றி அஹ்லில் மஹப்பத்தி மஹப்பத் என்ன மஹப்பத் வாசிகளை பற்றி அன்னகு நிச்சயமாக அவர் லஹரத்து நிச்சயமாக விஷயமாகிறது. லஹரத்து வெளிப்பட்டது. பிரிஜிலி அவருடைய காலில் ஆக்கிலத்து அழுகும் நிலை வெளிப்பட்டது. கால் வந்து அரிச்சு அப்படி அழுகிற மாதிரி இருந்துச்சு. சுகர் வந்தவங்களுக்கு இருக்கும்ல அந்த மாதிரி நிலை வந்து அவர்களுக்கு வந்து வெளிப்பட்டது. இப்போ இந்த அஹ்லில் மஹப்பனன் அவர் இடத்து பேரா யாரை சொல்கிறான்னு தெரில. ஓகே, அப்போ அவருக்கு வந்து கால் வந்து அரிச்சிருச்சு. இப்போ தகல அலைஹில் ஹுக்கமா அப்புறம் டாக்டர்கள் அவரிடம் வந்தார்கள். தகன நுழைந்தார்கள். அழகி அவர் மீது நுழைந்தார்கள். ஹுக்கமான ஞானிகள் நுழைந்தார்கள் அப்படின்னா இருக்கிற அர்த்தம். யதார்த்த அர்த்தம்னா டாக்டர்கள் அவரிடம் வந்தார்கள். வக்காலு அந்த ஹுக்கமா ஹக்கீம்னு டாக்டர் தானே, யுனானி டாக்டர். அதான் கூட அதுதான். அப்போ காலு அந்த யுனானி டாக்டர்கள் சொன்னார்கள், இல்லம் துக்குத்தா வெட்டப்படாவிட்டால் ரிஜ்லுஹு அவருடைய காலை வெட்டப்படாவிட்டால் இதான் ஜவாபு அவர் மௌத்தாகிவிடுவார் என்று அந்த ஹக்கீம் டாக்டர்கள் சொன்னார்கள். இப்போ கால தும்முஹு அவருடைய அம்மா சொன்னார்கள், தவுஹு அவரை விட்டுவிடுங்கள், ஹத்தா எதுகுல நுழையும் வரை ஃபிசலாத்தி தொழுகையில் நுழையும் வரை அவரை விட்டுவிடுங்கள். ஃபைன்னகு நிச்சயமாக அவர் லா யஹுசு உணரமாட்டார் பி சையின் எதையும். இதான் தஹல ஃபீகா அந்த தொழுகையில் அவர் நுழைந்து விட்டால் எதையும் அவர் உணரமாட்டார். தரக்கூஹு அவர் அந்த டாக்டர்கள் அவரை விட்டுவிட்டார்கள். அந்த அளவுக்கு என்று தகல அந்த மனிதர் நுழைந்தார். ஃபீகா அந்த தொழுகையில் நுழைந்தார். சும்மா பிறகு கத்தவு அந்த டாக்டர்கள் வெட்டினார்கள். ரிஜ்லஹு அவருடைய காலை. வலம் எஸ் ஒரு தாளிக்க சின்னெழுத்தாருக்கு என்ன தெரியல. ரலில்லா அவர் அதை உணரவில்லை. அப்போ வந்து தொழுகையில் இருக்கிறப்ப அந்த விரலை இல்லாட்டி காலில் உள்ள அந்த அரிப்பு பகுதியை அவங்க அகற்றிருக்கிறாங்க. அதை அவர் உணராமல் இருந்திருக்கிறாரு. அப்படி இந்த செய்தி வந்து எந்த கிதாபில் இருக்குது? ரவுலர் ரியாஹின் அப்படிங்கிற கிதாபில் இருக்குது. ஓகே, மீதி வந்து அடுத்த பில்லை பார்ப்போம். ஆகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.